அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி. இந்த நிவர்த்தி 2026 மார்ச் மாதம் 11ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போகிறாருங்க. இது ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வரைக்குமே வக்ர நிவர்த்தி காலத்திலிருந்து இயல்பான தன்மையில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. குரு பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகங்க நவகிரகங்கள்லேயே. ஏன்னா தனத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் குரு பகவான், புத்திரத்துக்கு காரகனும் குரு பகவான், கல்விக்கு காரகன் குரு பகவான், எல்லாத்தோட ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடியதும் இந்த குரு பகவான் தான். அதனால தான் குரு நல்ல பொசிஷனில் நம்ம ஜாதகத்தில் இருந்தால் அவங்க பெரிய யோகக்காரன்னு சொல்லுவோங்க. அதே குரு பலவீனமாக இருந்துட்டாங்க வச்சுக்கல, அவங்க பிறந்தது கோட்டீஸ்வர வீட்டில் பிறந்திருப்பாங்க, எல்லா செல்வாக்கும் இருந்திருக்கும். ஆனால் அவங்க பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. எல்லாம் இருந்து அந்த இடத்துல அவங்க இருக்க முடியாது இல்லையா. இருந்தும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையினால் அவங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கிறதில்ல. சிலர் பார்த்தோம்னா எளிமையான குடும்பத்தில் பிறப்பாங்க, கடுமையாக படித்து ரொம்ப ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் வளர்ச்சியையும் அதிசயமாக பார்த்தோம்னா என்ன, அதாவது அப்படி இருந்த ஒரு குடும்பத்தில் இவங்க பிறந்து அந்த குடும்பத்துக்கே செல்வாக்காயிருச்சு அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி இருக்கும். அதெல்லாம் காரணம்னா இந்த குரு பகவான் நல்லா ஒரு பொசிஷன் இருக்குது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடியதிலேயே கௌரவம் தாங்க முக்கியம், சரிங்களா. அதாவது அந்த கௌரவம் அப்படின்னா ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடியதே இந்த குரு பகவான் தான். அதனால தான் குருவருள் திருவருள்னு சொல்கிறது. உங்களுக்கு இந்த குரு பகவான் 2ஆம் அதிபதியாகவும், ரொம்ப யோகக்காரங்கனுங்க, 2ஆம் அதிபதியாகவும், 5ஆம் அதிபதி, 2ங்கிறது குடும்பம், வாக்கு, கல்வி, சரிங்களா. 5ங்கிறது புத்திரன், குலதெய்வம், நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய எண்ணங்கள், எல்லாத்தோட அன்பு, காதல், நட்பு, இது எல்லாமே 5ஆம் இடம், சரிங்களா. அப்போது இந்த ஸ்தானம் 2 ஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் எப்படி வக்கரத்தில் இருக்கிற போது எப்படி இருக்கும், கஷ்டமாக தான் இருந்திருக்கும், சிரமமாக தான் இருந்திருக்கும். நீங்கள் என்னதான் ஒரு முயற்சி, அதாவது உழைப்பு, அடுத்த கட்ட ஒரு நகர்வுகளுக்கு தேவையான வாய்ப்புகள் உருவாக்கணும். ஒரு நெருக்கடி வந்துருச்சு, ஏதோ ஒரு வேலையிலேயே ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அந்த பிரச்சனை தீர்க்கணும்னா நம்ம அங்கே பேசலாம், இங்கே பேசலாம், நம்ம இன்னும் கரெக்டாக பர்ஃபெக்டாக வேலை செய்யலாம். ஆனால் என்ன தான் செஞ்சாலும் நல்ல பேர் கிடைக்கிறதில்ல. அப்புறம் பார்த்தோம்னா ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், திடீர்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல வேலை போயிடுச்சு, வேறு பக்கம் வேலை தொலாகணும். அங்கேயே போனாலும் அதே பிரச்சனை தான் 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம், இடம் மாறி மாறி போகிறது. இதெல்லாம் பரவாயில்லைங்க. ஒருத்தர் நல்லா வாழணும்னா, சந்தோஷமாக வாழணும், வாழ்க்கை நல்லா இருக்கணுங்க, குடும்பம் நல்லா இருக்கணும், திருமணம், சரிங்களா. அதுலேயே சிலருக்கு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக தசாபுத்தி பலவீனமாக இருந்தாலும் உங்களுக்கு போராட்டங்கள் கொடுத்துருக்கும். போராட்டங்கிறது என்ன, கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி, கடன் வாங்கி பட்டினி, பிடிச்சவங்களோட வாழவும் முடியல, பிடிக்காத வாழ்க்கையை ஏற்றுக்கவும் முடியல, இன்றைக்கி நினச்சதும் கிடைக்கல, கிடைச்சதும் உருப்படியாக இருக்கலை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு காணல் நீர் மாதிரி. கொஞ்ச நாள் நல்லா இருந்தது, அடுத்தது பார்த்தா பிரச்சனையாக போச்சு. இந்த பிரச்சனைகள் இருந்து இல்லாமல் வாழ்க்கை வெறுத்த மாதிரி, வேலைக்கு போக பிடிக்கல, வீட்டில் இருக்க பிடிக்கல, 10 ரூபா சம்பாரித்து எதுக்கு சம்பாரித்து என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு விதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் வரவு செலவுலையும் கொஞ்சம் நெருக்கடிகள் கொடுத்துருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. சிலர்லாம் பார்த்தோம்னா பெரிய திறமசாலிங்க விருச்சிக ராசி. ஏன்னா மகத்துவமான மனசில், ஆழ் மனசில் சிந்தித்து செயல்பட்டு மற்றவங்களுக்கு புத்திசாலித்தனத்தினால மற்றவங்களுக்கு அறிவு சொல்லி கொடுக்கக்கூடிய வளர்ச்சி உள்ள ராசிக்காரர் இந்த விருச்சிக ராசிக்காரர். கண்டிப்பாங்க இந்த விருச்சிகம் பார்த்திங்கன்னா அவங்க படிச்சிருந்தாங்கன்னு வச்சிங்களேன், பெரிய ஞானி விஞ்ஞானியாக இருப்பாங்க, ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு சம்மந்தப்பட்ட ரீதியில் இருப்பாங்க, மருத்துவ ரீதியில் இருப்பாங்க, விவசாய துறையில் இருப்பாங்க, அக்ரிகல் சம்மந்தப்பட்ட ரீதியிலாம் ஒரு பெரிய பொசிஷன். ஏன்னா செவ்வாய் இல்லையா அதிபதி, அது குருவுக்கு நட்பு பெற்ற கிரகம் இல்லையா, அப்படி. ஆனால் சிலர் பார்க்கணும்னா படிக்காமல் இருந்தாலும் கூட அவங்க மேதை மாதிரி இருப்பாங்க, சரிங்களா. நல்லா வாழ்ந்த குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, வளர்ச்சியான குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. ஆனால் என்னென்னா பூர்வீகத்தில் நம்மளால் இருக்க முடியறதில்லை, அலைச்சலை கொடுத்துருக்கும். பிறந்தது ஒரு இடமா இருக்கும், வளர்ந்தது ஒரு இடமா இருக்கும், இன்றைக்கி பார்த்து இருக்கிறது ஒரு இடமா இருக்கும். அப்புறம் கூட பிறந்தவங்களுக்காகவே எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட கெட்ட பேர்
இன்றைக்கி அவங்க தான் நம்மளை எதிரியை பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணணும். இன்றைக்கி நம்ம ஒன்றுமே இல்லையே, இன்றைக்கி எல்லாமே மன கஷ்டம் அடைஞ்சதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர் எல்லாம் பட்டிருப்பீங்க. ஆனால் பட்டதெல்லாம் விட்டுருங்க, சரிங்களா? படு யோகத்தை கொடுக்கும் மாதிரி 8ல் குரு இருக்குது, கவலைப்படாதீங்க. 8ஆம் இடம் தான் மறைஞ்சு தான் இருக்குது. குரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், வேலை வாய்ப்பு கொடுக்கும். ஏதாவது தூர பிரயாணங்கள், வெளியூர் வெளி பிரயாணம், வெளிநாடு அல்லது ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு கவர்மெண்ட் வேலைகள் இருக்கிறீங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும், அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா அந்த குரு உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்த்துருச்சு, தனஸ்தானத்தை பார்த்துருச்சு, யோகம்தான். அடுத்தது பார்த்தோம்னா 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குது இல்லையா? அப்போ பெரிய இது பண்ணுவீங்க. அப்படின்னு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம், அது பண்ணலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட விதத்தில் கொஞ்சம் யோசித்து கமிட்மெண்ட் பண்ணலாம். ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம், பேச்சுவார்த்தை நடத்தல எல்லாம் ஓகே பண்ணி ஒரு டேட்டை செட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் திருமணம் மே மாதம், மே ஜூன் இந்த மாதிரி காலகட்டத்தில் பண்ணுற மாதிரி ஓகே பண்ணிக்கலாம், சரிங்களா? அடுத்தது 9ஆம் பார்வை கரெக்டாக 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்குறதுனால வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக வாங்கலாம். ஏற்கனவே வாங்குறதெல்லாம் பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அது நிச்சயமாக முதலீடு போட்டு செய்யலாம், தப்பு வராது. பணம் இல்லையே, நெருக்கடியாக இருக்குது, நம்ம பணம் தான் எல்லாருக்கும் கொடுத்து இன்றைக்கி வர மாதிரி தெரியல, ஒரு லோன் எதிர்பார்த்தாலும் இன்றைக்கி நாளைக்குன்னு லேட் ஆகுது. ஏற்கனவே அப்படியெல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணி எல்லாமே கடைசியில் நட்டமாகி கஷ்டப்பட்டு கடன்காரனை தான் மிச்சம். அந்த கடனை கட்டுறதுக்காக இன்றைக்கி போராடணும். இன்னும் சொந்தமாக பண்ணலாமா, இல்லை வேலைக்கே போகலாமா, இல்லை வெளியூர் வெளி பிரயாணம் சம்மந்தப்பட்ட ரீதியில் போகலாமா, எல்லாத்துக்கும் போகணுன்னு நம்ம குடும்பத்துலேயே சில பிரச்சனைகள் இருக்குது, வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியிலேயே ஒரு தீர்மானம் எடுக்க முடியலையே, இது எல்லாமே இந்த குழப்பமெல்லாம் தீர்ற காலம்தான் இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து. அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் தானே தேடிலாம் வராது, சரிங்களா? ஆனால் இந்த நல்ல நேரம் வரும்போது இது நமக்கு வாய்ப்புகளை சரியாக நம்ம இதை பயன்படுத்தணும்னா, இது சரி, இது ஓகே அப்படிங்கிறது சிந்தித்து செயல்பட்டு இது ஓகேங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதுக்குண்டான முயற்சி எடுக்குங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கணும். ஏன்னா இந்த கோச்சாரம் எல்லோரும் பெருசாக அப்படி வருது இப்படி வருது அது இதுன்னு எல்லாமே சொல்லுவாங்க, சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பெருசாக கிடைக்குதுங்கிறத விட கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அது முயற்சி எடுங்கன்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஒருத்தரை பலவீனமாக்கக்கூடாது, சரிங்களா? பலம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறதுனால. ஆனால் இது கோச்சாரங்கிறதுனால ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம். ஆனால் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் நமக்கு லக்னம், தசாபுத்தி, அப்புறம் யோக திசைகள், அட்டமாதிபதி திசைகள், பல விஷயங்கள் இருக்குது, ஜாதகத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து இல்லை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால், சரிங்களா, கீழே இருக்கிற நம்பருக்கு பொறுமையான நேரத்தில் ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் அனுப்பி விடுங்க. நல்லா பார்த்து கணித்து பொறுமையாக பொறுப்பாக உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான நல்ல விஷயங்கள் என்னென்ன பண்ணலாம், எப்படி செய்யலாம், எந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத கிளியர்ஸாக உங்களுக்கு சொல்கிறேங்க, சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.